சஹ தாராங்கதாபியாம் தூ சங்கம்ய ஹனுமான் கபிஹி விசினோதி ஸ்மே விந்தியஸ்யே குஹாஸ்ச கஹனானி சே கே கே கே. தாரன் அங்கதன்கிற 2 வானரர்கள், தாரை இல்லை தாரன் அப்படி ஒருத்தன், தாரா தாரகா. இந்த 2 வானரால் இருக்காளே, இந்த 2 வானரால் அழைச்சிண்டு தெற்கு திசையில் உள்ள மலைகளில் உள்ள குகையில் கனமான இடங்களில் அடர்த்தியான காடுகளில் ஹனுமான் தேட ஆரம்பித்தார். ஒரு லெவலுக்கு மேலே தேடுதலை தீவிரப்படுத்தினார். அன்ன ஆகாரங்கள்லாம் கூட விட்டுட்டு சீத்தையை தேடுவோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பித்தா. எல்லாரும் கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்துக்கு போனோன்னா டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு, கால வேளையில் பிரிவோம், சாயங்காலம் எல்லோரும் ஒரே இடத்துக்கு வந்துடுவோம், ஒரு இடத்த கோலா வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு காலம்பரை இப்படி தேட ஆரம்பிக்கிறதுக்காக பிரிய ஆரம்பித்தா. சாயங்காலம் சேருவா. அது மாதிரிலாம் வெவ்வேறு டெக்னிக்ஸ் தான் கையாளுறா. அதெல்லாம் ஒவ்வொரு சர்க்கத்தில் ஒவ்வொன்று பெர்முடேஷன் காம்பினேஷன் வர்ணிச்சுன்னு வரார் வால்மீகி. இப்படிலாம் அங்கேயும் இங்கேயுமா தேடி கடைசியாக எல்லோரும் ஒரு பாலைவனத்துக்குள்ளே நுழைஞ்சா. இந்த பாலைவனத்தினுடைய வர்ணனை எதையும் வர்ணிக்காத விடுறதில்லை. பாலைவனமாக அதை எப்படி வர்ணிப்பார்னா, அது நேத்தி தியாதேசா. அது எப்படி வர்ணிக்கிறான், அங்கே அழகான ஹம்சங்கள்லாம் நீயறது இல்லை, வண்ண வண்ணமான தோகைகளை விரிச்சு மயில்கள்லாம் ஆடுறது இல்லை, குஹூன்னு குயில்கள்லாம் கூவுறது இல்லை, மான்மந்தைகள்லாம் ஓடுறது இல்லை. அப்படியே ஒரு வர்ணனை. இங்கே ஒரு சர்க்கம் முழுக்க பாலைவனம். அப்பேற்பட்ட அந்த பாலைவனத்துக்கு வந்து அங்கே எந்த ஜலாசயமும் இல்லாததுனால இவா திண்டாடி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கே அந்த இடத்துல ஒரு பெரிய பிலம், ஒரு பொந்து, அந்த பொந்துலேருந்து சில பறவைகள்லாம் வெளில வந்தது. இது என்னடா அது? அப்போ என்னவோ இங்கே ஜலம் இருக்கணும், ஜலம் இல்லாமல் இந்த பறவைலாம் அங்கே இருக்க முடியாது. இத்தனை நாள் திணறின்னு இருக்கோம், இங்கே வேணால் இறங்கி நமக்கு ஜலம் இருக்கான்னு பார்க்கலாம், ஆகாரம் இருக்கான்னு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு. பிலத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். குகையெல்லாம் வெளியிலேன்னு பார்க்க தான் அழகாக இருக்கும். குகைக்குள்ளே போய் பார்த்தேன்னா தெரியும். சிவதர்கட்டுக்கு வாங்கோ தெரியும் குகைக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்கும் அப்படி. சிவதர்கட்டுன்னு ஒரு இடம், சிவதர்கள் இல்லையா. சமர்த்தராமதாஸ் 16 வருஷம் தபஸ் பண்ணாருங்க இந்த இடம். அங்கே ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு. இங்கே அங்கே சுந்தரகாண்ட உபன்யாசம் பண்ணோம். சுந்தரகாண்ட உபன்யாசம் பிரதிஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது சுந்தரகாண்ட உபன்யாசம். அப்போ என்னென்ன, அங்கே குகைக்குள்ளே போனோன்னா பொதுவாக சொல்கிறேன், ஒருத்தர் கையை பிடிச்சின்னு தான் உள்ளே நகர முடியும். அது மாதிரி இருக்கும். சித்திரக்கூட்டத்தில் குப்த கோதாவரி எப்படி இருக்கும், அது மாதிரி வானராள்லாம் ஒருத்தர் கையை பிடிச்சிண்டு சிரமப்பட்டுண்டு உள்ளே போகிறா. ஒரே இருட்டு, ஒரு ஃபர்லாங்கு இருட்டு. இந்த இருட்டை தாண்டி பார்த்தா ஒரே ஜெகஜோதியாக, எங்கே பார்த்தாலும் ஃபோக்கஸ் லைட்டு, ஒரே எதிரியாக ஒரே வெளிச்சம் எங்கே பார்த்தாலும். இது என்னடா வெளிச்சமாக இருக்குது உள்ளே வந்தா அப்படின்னு பார்த்தான்னா அது தேவபூமியா. அங்கே ஒரு நீரோடை, அந்த நீரோ ஜலாசயம், எல்லாருக்கும் குஷி. அந்த எங்கே பார்த்தாலும் சுவர்ணமாக இருக்குது, எல்லாமே சுவர்ணமயம். படிக்கட்டெல்லாம் சுவர்ணமாக இருக்குது, ஜலத்தில் உள்ள மீன்லாம் சுவர்ணமாக இருக்குது, வெளியில் ஆசனங்கள்லாம் சுவர்ணமாக இருக்குது, நிறைய ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறது, பழங்கள்லாம் போரும் வானராளுக்கு. வானராளை ஆராதிக்கிறது ஒன்றும் சமமே கிடையாது. அவளுக்கு பெருசாக சமைக்கணும் அப்படின்னோ பஜ்ஜி பண்ணி போடணும் ஒன்றுமே கிடையாது. வானராள் சாப்பிட்றது இதுதான். வயம் வனச்சராகாராம மூல பலாசினகா, காய்கனிகள் தான் சாப்பிடுவான். அதெல்லாம் நிறைய கிடச்சதோ இல்லையோ கொண்டாடினா, ஆனால் சாப்பிடல. அதில் ஒரு நெறி என்ன, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிறது, வெறும் காடாக இல்லை அது. அப்போ இதுக்கு யாராவது ஓனர் இருக்கணும், அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சாப்பிடணும். அங்கே ஒரு அம்மா அக்கௌண்ட் இருக்கா, இவ்வளோ தங்கத்தை வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, ஒரு தங்க பூஷணம் போட்டுக்கூடாதோ, அவள் மட்டும் ஜடாபாரம் போட்டு மரவுரி கட்டின்ட்டு தபஸில் உட்காந்துருக்கா. ஏன் அப்படின்னு, அவளே தங்கமானவளாம், ஸ்வயம் பிரபான்னு பேர் அவளுக்கு. ஸ்வயம் பிரபான்னா சுயமே தங்கமானவோ அப்படின்னு அர்த்தம். அந்த அம்மா கிட்ட அங்கேருந்து இந்த வானராள்லாம் வந்தா, தபஸ்வினியாக இருக்கான்னு தெரியறதுனாலேயே போய் நமஸ்காரம் பண்ணா. எல்லாரும் அப்படியே கை கட்டி நிற்கிறா. அவள் கண்ணை திறந்தா எல்லாரையும் வாங்கும், நீங்கள்லாம் யார்? உடனே இவாள்லாம் சொன்னால், நாங்கள்லாம் ராமர் அனுப்பி வந்திருக்கோம் அப்படின்ன உடனேயே அந்த அம்மா, ஆஹாஹா, ராமதாசர்கள் வந்திருக்கேளா, நம்ம ஆத்துக்கு வந்திருக்கேளா ராமதாசர்கள், இது எவ்வளவு பெரிய பாக்கியம், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பசிக்கிறது, பாலைவனத்தில் மாட்டினுட்டோம், தாராளமாக எடுத்துக்கோங்களேன், இத்தனை பழங்களும் உங்களுக்காக தான் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எல்லோரும் பழங்கள்லாம் சாப்பிட்டா, தீர்த்தங்கள்லாம் சாப்பிட்டா, எல்லாருக்கும் ஆனந்தம்.
நிம்மதியாக இருக்கோம், பூர்ண திருப்தி அடைஞ்சோம். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம், என்ன செய்யறது? ராமபக்தாள்லாம் இது மாதிரி அடிக்கடி ஆற்றுக்கு வந்துட்டு இருக்கணும், அதுதான் செய்யும், வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு. அடிக்கடி ஆற்றுக்கு வரணும், பழங்கள்லாம் சாப்பிட்ணும். இதெல்லாம் மயன் அப்படின்னு ஒரு மாயாவி, அவரோட ஆர்கிடெக்சர் இதெல்லாம். நான் யார் அப்படின்னா மயனோட பொண்ணோட சகி. இந்த இடத்த பார்த்துக்கோன்னு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா, அவள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன்னா அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீங்கள் எவ்வளோ வேணால் பழங்கள் எடுத்துக்கலாம், அடிக்கடி வந்துண்டு இருக்கலாம் எல்லாம் சொல்கிறா அந்த அம்மா. இந்த அம்மா பேசுகிறதும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மேலே உங்களுக்கு நான் வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? ஆஹா, பண்ணணும். இந்த பிலத்துக்குள்ளே வந்துட்டோமே தவிர இந்த பிலத்தை விட்டு எப்படி வெளியில் போகிறதும் எங்களுக்கு புரியல. நிஜமாகவே பிலங்கள்லாம் அப்படி இருக்கும். ஒரு ஃபர்லாங்கு 2 ஃபர்லாங்கு ஒரு பிலத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்துட்டோம்னா வெளியில் போகிறதுக்கு வழியே புரியாது. அதை தான் இவா சொல்கிறாலும் தோன்றது எனக்கு. உங்களால் வழிகாட்ட முடியுமான்னா ரொம்ப துர்லபம் இதுக்குள்ளே நுழைஞ்சவா வெளில போனதுங்கிறது. இருந்தாலும் என்னோட தபசுனால உங்களை வெளியில் வரவழிக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கோ. உடனே இந்த வானராள்லாம் எல்லாரும் கண்ணை மூடிக்கிறா. சுகுமாராங்குளைஹி கரைஹி, மிருதுளமான கையால் இப்படி கண்ணை மூடிக்கிறா. எல்லாரும் கண்ணை திறங்கோ. இப்படி மெல்ல திறக்கிறா. திறந்து பார்த்தா எழுத்தாப்புல சமுத்திரம் தெரிகிறது. ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும். இங்கே குகைக்கு உள்ளே இருந்தோம், எழுத்தாப்புல சமுத்திரம். ஆமாம், இதுதான் தட்சிண சமுத்திரம், இதுதான் மகேந்திர மலை. உங்களெல்லாம் கொண்டு வந்து டெட் எண்டில் கொண்டு வந்து விட்டேன். நான் போயிட்டு வரேன், ஜெய் சீதாராம் என்று ஸ்வயம்பிரபா கிளம்பிட்டா. வானரால் எல்லாரும் கூடினா சுக்ரீவன் 1 மாதம்னு கொடுத்த கெடு முடிஞ்சு போயிடுத்து. ரிஷபிலத்துக்குள்ளேயே முடிஞ்சு போய் அது எப்படி முடியும் அப்படின்னா அதுதான். இதுக்கு தான் டைம் டைலேஷன்னு பேர் ஃபிசிக்ஸில். உள்ளே இருக்கிறது தேவபூமி, வெளியில் உள்ள டைம் வேறு, உள்ளே இருக்கிற டைம் வேறு. எதிர்பார்க்கவே இல்லை, அவள் பிளானே வேறு. இங்கே டைம் முடிஞ்சு போயிடுத்தேப்பா. வேறு ருத்து வந்தாச்சு, புஷ்பங்கள்லாம் தெரிகிறது. இது வேறு ருத்துவோட புஷ்பங்கள். என்ன பண்ணுவோம், எப்படி சுக்ரீவன்ட்ட போவோம்? 1 மாதம் தாண்டி வந்தால் சிரச்சேதம் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்கான் சுக்ரீவன். அதெல்லாம் சுக்ரீவன்ட்ட போகவே முடியாது. ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிற வானராள்லாம் சேர்ந்துண்டு இந்த ஸ்வயம்பிரபா இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கோல்டன் சிட்டியாக இருக்குது. அந்த இடத்துலையே நல்லா வாசம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்வயம்பிரபையும் ரொம்ப அனுகூலமாக இருக்கா. அவளும் ஓகே அப்படின்ட்டுருவா. நம்ம எல்லாரும் அங்கே நிம்மதியாக தங்கிண்டு வாசம் பண்ணிட்டு இங்கே ஒரு ராஜ்யத்தை அமைச்சுடலாம் அப்படின்னு இந்த தாரனும் அங்கதனுமாக சேர்ந்து சொல்கிறா. ஹனுமான் அதை கவனிச்சார். ஆரம்பத்திலேயே புரிஞ்சுன்னு விட்டார், ஏதோ சொதப்புறான் அங்கதான், இதனால தான் எங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்கார் சுக்ரீவன். அங்கதனாலேயே சமாளிக்க முடியுமே நான் நினச்சேன். இவன் எதையாவது சொதப்புவான், கூட அனுப்பணும், ஜாம்பவான் அனுப்பிச்சு என்னையும் அனுப்பிச்சிருக்கார் சுக்ரீவன் அப்படின்னு ஹனுமார் இப்போ தான் தோன்றதான். ஹனுமார் இல்லை விஷனரியாக தான் பண்ணுறார் சுக்ரீவன் அப்படின்னுட்டு. அப்புறம் நல்லா விஜிலண்ட்டாக இருக்கார் ஹனுமான். புத்தியா ஹெக்ஷ்டாங்கயா யுக்தம் சதுர்பல சமன்வித்தம் சதுர்தச குணம் மேனே ஹனுமான் வாலின சுதம். உடனே உள்ளே புகுந்தார். உள்ளே புகுந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குப்பா, 4 பேர் தலையும் ஆட்டிவிட்டான் நீ சொல்கிறத பார்த்து, ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே தான் சும்மா இதையாக பேசிகிட்டு இருப்ப நீ. ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜாம்பவான், சுகோத்திரன் முதலிய சீனியரான வானராள்லாம் உனக்கு அடங்க மாட்டா. உனக்கு அடங்க மாட்டா. அவள்லாம் சுக்ரீவனோடு இருக்கணும்பா. இந்த சில லூசுகள்லாம் தலையாட்டித்துலையா நீங்கள் சொல்கிறத கேட்டு, அதுகள்லாம் அதுகளுக்கே கான்சிக்வன்ஸ் தெரியாமல் தலையாட்டுறது. இப்போ அதுகளை பார்த்து இப்போ திருப்பி ஊருக்கு போனால் சிரச்சேதம் பண்ணிவிடுவார்னு பயமுடுத்தினதுனால தலையாட்டுறது, எத்த தின்ன பித்தம் தெளியும்னு. இது என்ன ஆகும் தெரியுமோ, நாளைக்கு இங்கே நீ சாம்ராஜ்யத்தை அமைச்சுடுவ, முதல்ல அதையே அமைக்க முடியுமாங்கிறது டவுட். ஏன் ஸ்வயம்பிரபா தான் இவ்வளோ அனுகூலமாக இருக்காளே, அவள் ஏன் அனுகூலமாக இருக்கான்னு தெரியுமா உனக்கு? நான் வச்சு ஆராதிப்பா போகிற இடங்கள்லாம். ஆஹாஹா, ராமாயண சாஸ்திரிகள், ராமாயணம் சொல்கிறவர். ஒரு வருஷம் உங்ககிட்ட ராமாயணம் கேட்கணும் ஆசையாக இருக்குது, இங்கேயே தங்கிடுங்கோளேன், இப்படியே இருந்துடுங்கோளேன், இங்கேயே செட்டில் ஆகிடுங்கோளேன், எல்லாத்தையும் சொல்லுவா, ஆரத்திலாம் எடுப்பா, கொண்டாடுவா, நமஸ்காரம் பண்ணுவா. என்னத்துக்கு நடக்கிறது இதெல்லாம்?
எதுக்கு நடக்கிறது அப்படின்னு, அவருக்காக நடக்கிறது. எல்லாம் ராமருக்காக நடக்கிறது. ராமாயணமே சொல்ல மாட்டேன், சும்மா உட்காந்துன்னு டிவியை பார்த்துன்ட்டு உங்கள் ஆற்றுல நீங்கள் போடுற பஜ்ஜி சுஜிலாம் சாப்பிட்டுன்ட்டு நான் மட்டும் ஏதோ பேப்பர் படிச்சுட்டு இருக்க போகிறேன் உங்கள் ஆற்றுல அப்படின்னு சொல்லிப்பார் யாராத்திரையாவது. அடுத்த க்ஷணம் கேட்டுருவா, எப்போ கிளம்ப போகிறேன். அப்போ இவ்வளவும் எதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டாமா நம்மளாம்? ராமதாசர்கள் இவ்வளவும் எதுக்காகன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? இவ்வளவும் ராமாயணத்துக்காக, ராமருக்காக. ராமதாசர்கள் வந்தேடா, நீங்கள் ராமதாசர்கள் அடிக்கடி வரணும் அப்படின்னு அவள் திருப்பி திருப்பி சொன்னாலேப்பா, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே சாம்ராஜ்யம் அமைக்க போகிறோம், அதுக்கு இடம் கொடுக்கணும், எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் கேட்பேன்? இவ்வளோ மரியாதை உனக்கு நமக்கு நடந்ததும் அவருக்காக, ராமருக்காக. அதை புரிஞ்சுக்க முதல்ல. அப்படியே சாம்ராஜ்யம் அமைக்கிறதுக்கு அவள் ஓகே பண்ணாலும், இந்த லூசுகளும் தலையை ஆட்டினாலும், நீ ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சாலும் இந்த லூசுகளால், இவாளுடைய ஆத்துக்காரிலாம் அங்கே இருக்கா கிஷ்கிந்தேல, கேதிதா துக்க செய்யாபிகி, அவளை கான்டாக்ட் பண்ணாமல் இவாளால் இருக்கவும் முடியாது. இவா எங்கேயாவது சில தூதர்களை அனுப்பி கடிதங்கள்லாம் எழுதி அனுப்புவாள். அங்கேருந்து ரகசியமாக கடிதங்கள் இங்கே வந்துட்டுருக்கும், இங்கேருந்து ரகசியமாக கடிதங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். சில கான்டாக்ட்ஸ்லாம் ஏற்படும். உடனே இவா அங்கே கிஃப்ட் அனுப்புவா, அவள் இங்கே கிஃப்ட் அனுப்புவா. அங்கே குழந்தை இருக்கும், குழந்தைக்கு இங்கேன்னு கடிதம் போகும், செல்லக்குட்டி அப்படின்னு கடிதம்லாம் போகும். அது மாதிரியான கடிதங்களில் ஏதாவது ஒரு கடிதம் லக்ஷ்மணன் கைக்கு போயிடும். சுக்ரீவன்னு கூட சொல்லலை, அது போயிடுத்துன்னு வச்சுப்போம். ஏ தத்து லக்ஷ்மண பாணானாம் ஈஷத் காரியம் விதாரணே யாம் சேமாம் மன்யத்தே தாத்ரீம். எந்த சுயம்பிரபையை உன்னுடைய செவிலித்தாயின்னு நீ நினச்சிட்டு இருக்கையோ, அவள் காப்பாற்றுற இந்த சுயம்பிரபையினுடைய குஹ ரிஷபிலம்னு இருக்கே, இதை லக்ஷ்மணன் நினச்சார்னு ஒரு க்ஷணத்தில் இலதொன்னையை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டுருவார். பிந்தியாது பத்திரபுட்டம் யதா அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். சொன்ன உடனே வானராள்லாம் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறா, என்னடா அது வம்பா போய்டும் போட்டிருக்கே அது. உடனே அங்கதம் பார்த்தான், இந்த சொதப்பலே தேவலாங்கிற மாதிரி அடுத்த சொதப்பல் என்ன அப்படின்னா வேற வழியே கிடையாது, நான் பிராயோபவேசம் கிடக்கேன், நான் இப்போ எதுவுமே சாப்பிட மாட்டேன், சாகும் வரை உண்ணாவிரதம், ஏதாவது ஆச்சாவச்சான்னா சாகும் வரை உண்ணாவிரதம், நான் இப்போ அதுக்காக இருக்க போகிறேன். ஏன்னா அது எனக்கு வேறு வழியே தெரியல, வேறு வழியெலாம் தெரியலங்கிறதெல்லாம் இல்லைப்பா, அது ஏதோ ஒரு போகிற போக்கில் சொன்னது, சிரச்சேதம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக அப்படின்னா போன உடனே எல்லாரையும் தலையை விட்டுடுவானோன்னு அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர். உன் மேலே ரொம்ப பாசம் உடையவர் சித்தப்பா, உனக்காக தான் அவர் உயிரோடையே இருக்கார். வாலி போனப்புறம் அவர் கதறின கதறல் இருக்க, அவர் பிராணமே போயிருக்கும், பிராணம் போயிடுவேன்னு தான் சொன்னார் அவர். அப்புறம் அவனை என்ன சொல்லி சமாதானப்படுத்தித்து அப்படின்னா, குழந்தை யாராவது பார்த்து வளர்க்கணும் அப்படிலாம் சொன்னதில் தான் உமக்காக தான் உயிரோடையே இருக்கார் அவர். இப்படி தான் இருக்குது வாக்கியம் அங்கே இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ பாசம் அவன் மேலே வச்சுருக்கும்பொழுது நீ இப்படிலாம் தவறாலாம் எடுத்துக்கக்கூடாது. வா கிளம்பலாம் போகலாம் வா அப்படின்னு அங்கே தானே ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கார் ஹனுமான். இப்படி கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு கழுகு வந்தது, சம்பாத்தின்னு பேர் அதுக்கு. அது பார்த்தது, ரொம்ப காலமாக எனக்கு ஆகாரம் கிடைக்கல, நானும் பறந்து போக முடியாது, எதிர்ச்சியாக இவ்வளவு ஆகாரம் எனக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ தேங்கோள் வந்திருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கறது. அது அதனுடைய குரலை கேட்டவுடனே வானராள்லாம் பேசின்ட்டா, அடுத்தவாளுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு கழுகு ஜட்டாயு, அடுத்தவா உயிரை வாங்கிறதுக்கு ஒரு கழுகு இது நிற்கிறது பார் அப்படின்னா. உடனே அந்த சம்பாத்திக்கு பக்குன்னு இருந்தது. ஜட்டாயு அடுத்தவாளுக்கு உயிரை கொடுத்தானா? யாருக்கு? ஜட்டாயு என் தம்பிப்பா, சொல்லு, அவசியம் தெரிஞ்சுக்கிறேன், என் தம்பியை பற்றி சொல்லு. உடனே அவள் ஆரம்பிச்சா, ராஜா சர்வசிய லோகசிய சிரேஷ்டோ ஞானவதாம் வரஹா அப்படின்னு ஆரம்பிச்சா. ராமோதாசரதி ஸ்ரீமானு பிரவிஷ்டோ தண்டகாவனம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா வைதேஹியா சாபி பாரியயா அந்நியகாரிய விஷக்தஸ்ய
அது போயின்னு இருக்கோம். அங்கங்கே ஒரு ராமகதை வரும். கிருஷ்ணாகண்ட எண்டிங்கில் குட்டி குட்டியாக நிறைய ராமகதை வரும். சர்வலோகத்துக்கு ராஜா எங்கள் சுவாமி ராமர்னு பேர். அவர் தண்டகாரண்யத்துக்கு பிரவேசித்தார். அவர் வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது சீத்தையை அபகரிச்சுட்டான் யாரோ ஒரு ராட்சசன். அந்த சமயத்தில் ஜட்டாயு யுத்தம் பண்ணி ஜட்டாயுவோட ரக்கையை வெட்டிவிட்டான். ஜட்டாயு பிராணனை விட்டுவிட்டார். ராமர் தான் சம்ஸ்காரம் பண்ணார். ஆஹா, என் தம்பியை இழந்தேனே, அருமையான தம்பியாச்சே என்று சம்பாதி ஜட்டாயுக்கு வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் பண்ணார். தேவபட்சி எல்லாரையும் கூப்பிட்டார். சாமானிய பட்சிகளே பண்ணும். சாமானிய பட்சிகளுடைய ஒரு போக்கு நமக்கு தெரியாது. நல்லா கவனித்து பாருங்க. என்னவோ அதுகளுக்கு கஷ்டம்ஸ் உண்டு. அதுகளுக்கு ஏதோ கஷ்டம்ஸ் உண்டு. ஒரு காக்கா செத்து போயிடுச்சுன்னா எல்லா காக்காவும் கூடும், ஓன்னு அழுவும். அப்புறம் போய் ஜலத்தில் போய் இப்படி 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 பண்ணிக்கும். அதெல்லாம் பார்க்குறோமே. அப்போ இந்த வானராள் எல்லாரையும் கூப்பிட்டார் சம்பாதி. இங்கே என்னால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குப்பா, அதுக்காக தான் வந்திருக்கேன். ராமாயணத்துக்குள்ளே யாராவது வந்தாலே ஏதோ அவளால் ஆக வேண்டியது உண்டு நடத்தான். காரியஹேதோரிவாயாதா. இங்கே கேப்பு, இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு மேலே நடக்கணுமோ இல்லையோ சரித்திரம், அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொல்கிறத கேளுங்க, யாரும் சத்தம் போடாமல் கேளுங்க. கிருத்வா நிசப்தம் ஏகாகிராஹா. ஒரு சப்தம் வரக்கூடாது. இது பெரிய கதை, அருமையான கதை. ரொம்ப வருஷங்கள் முன்னாடி என் தம்பி நான் 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தது. ஒரு ரேஸ் வைக்கலாம். கைலாச பர்வதத்தில் போட்டி ஆரம்பிச்சது. என்ன ரேஸு அப்படின்னு, இப்படியே பறந்து பறந்து பறந்து, இது ஃப்ளையிங் ரேஸ். மனுஷாலாக இருந்தால் ரன்னிங் ரேஸ் வரும். ஃப்ளையிங் ரேஸ். எது வரைக்கும் டார்கெட்டுன்னு சூரியன். அடேங்கப்பா, சூரியன் வரைக்கும் பறக்கலாம். ஏன்னா தேவ பட்சிகள். அப்படின்னு ஆரம்பித்து பறக்க ஆரம்பித்தோம். பறந்து 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 எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பறக்க முடியுமோ அவ்வளோ பறக்கலாம். ஏக தேசம் கூட கவர் ஆகாத, சூரியன் வரைக்கும் போடுறதுலாம் பறக்கட்டும். ஒரு லெவலுக்கு மேலே போக ஆரம்பித்த உடனேயே ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சு கொடுத்து, சூரிய கிரணம் பொசுக்கிடும் போல இருக்கு, அண்ணா மயக்கமாக வருதுன்னா அப்படின்னு நான் ஜட்டாயு போட்டி போயிடுத்து பாசம் வந்து கொடுத்து, ஒன்னுலடாப்பா தம்பி, மெல்ல இப்படியே சூரிய மண்டலத்துக்கு போயிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரெக்கையால் மறைச்சேன். மறைக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சூரிய கிரணம் வந்து என் ரெக்கையை அப்படியே பொசுக்கி எடுத்து கீழே தள்ளி விடுத்து. என் தம்பி எங்கே விழுந்தான்னு தெரியாது. நான் ரெக்கை விழுந்து ஒரு இடத்துல மூர்ச்சியாகி விழுந்தேன். எழுந்துட்டு பார்த்தானா பெரிய தட்சிண சமுத்திரம் சோன்னு அடிக்கிறது. இது மகேந்திர மலை, காடு, பயங்கரமான காடு. இங்கே விழுந்து கிடக்கேன். இது மகேந்திர மலைன்னு புரியறது, இது தட்சிண சமுத்திரம்னு புரியறது. ஏன்னா இந்த இடத்துக்கு நான் ரொம்ப வருஷங்கள் முன்னாடி வந்திருக்கேன். இந்த இடம்லாம் ராமாயணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஜட்டாயும் சம்பாதியும் மேலே பறக்கிற இடத்துல ஒரு வர்ணனை கொடுப்பார், பார்க்கணும். சம்பாதி சொல்கிறதா சொல்லுவார். மேலேந்து பார்க்கும்பொழுது பூமி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். நதிகள்லாம் பார்த்தேன்னா நூல் மாதிரி இருக்கும், மலைகள்லாம் பார்த்தா கடுகு மாதிரி இருக்கும். பூமி சுழல்றதை பார்த்தேன். ஆகாசத்தை பார்த்தேன்னா சூரியனை பார்த்தா பூமி அளவுக்கு பெருசாக இருந்தது, பூமி சூரியன் அளவுக்கு சின்னதாக போயிடுத்து. என்னென்ன சம்பாத்தியனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லின்னு போவான். கடைசியாக சூர்யாக்னி தக்தனாக கீழே விழுந்து ரெக்கையை இழந்து, ரொம்ப நாள் முன்னாடி இங்கே ஒரு ரிஷி இருப்பாரே, அவரை தரிசனம் பண்ணோமே, அந்த ரிஷி இன்றைக்கும் இருக்காரா? அவர் யார்? அவர் பேர் நிசாகரர்னு பேர் அவருக்கு. இப்பயும் இருக்கணுமே அவர். அவரை தரிசனம் பண்ணால் நமக்கு சமாதானமாக இருக்கும். ரெக்கையெல்லாம் போயிடுத்து. ரெக்கை போயிடுத்துன்னா பகுசிரமம் பட்சிக்கு. நமக்கு எப்படி காலோ அது மாதிரி அதுக்கு ரெக்கை. அதுக்கு நடக்கலாம் முடியாது. பார்த்துருக்கேளோ, பறவையெல்லாம் நடக்காது. பறவைக்கு நடக்கிற சக்தி கொடுக்கல பகவான். ரெண்டும் இப்படி சமமாக தான் இருக்கும், தத்தி தத்தி போகும். அதுக்கு உள்ள சக்தி ரெக்கை தான். அந்த ரெக்கையும் போயிடுத்து அப்படின்னா என்ன தான் பண்ணும் பாவம். அப்போது அந்த ரிஷியை பார்த்தா சமாதானமாக இருக்கும். இந்த ரிஷியை பார்க்க முடியுமான்னு இப்படி நான் நினச்சிட்டே இருக்கேன். வரார் நிசாகரர் வரார். அவரோட தன்மையே அலாதி. அவர் வர இடத்துல அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்தியாக. சிங்கம், புலி, கரடி, மான், மாடு எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்து அந்த நிசாகரர் சூழ்ந்து அவள் தான் கோஷ்டியான் நிசாகரருக்கு. எல்லாரும் வரா நிசாகரரோட.
அப்படி வரும்போது அங்கே கழுகு தான் பாக்கி. நான் அங்கேன்னு போனேன். போய் அவரோட சரணத்தை போய் என் அழகால தொட்டேன். என்னப்பா வாப்பா, நீ சம்பாதி தான் ஞாபகம் வச்சுட்டுருக்கார். என்றைக்கோ தரிசனம் பண்ணது சம்பாதி தானேப்பா நீ. அவன் தம்பி ஜடாயுவோட வருவையே, அந்த நாள்லலாம் நமஸ்காரம் பண்ணுவியே. இப்போ எங்கே ஓடி போயிட்ட? ஓடி போனது தான் சுவாமி பிரச்சனையே. உங்ககிட்ட வந்துட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. திடீர்னு தோணித்து கொம்பு முளைச்சிது, இங்கே சூரிய மண்டலம் வரைக்கும் பறக்கலாமே அப்படின்னு. வேறு வேலை இல்லை, பறந்து என்ன சாதிக்க போகிற? எத்தனை ரூபா செலவு, எல்லாம் ஜனங்களோட வரி பணம், ஏகப்பட்ட பணம். எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்திரமண்டலம் வரைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஆள் பறந்து போனார் 1970s நினைக்கிறேன். என்ன சாதிச்சார்னு தெரியல. அதில் சந்திரமண்டலம் வரைக்கும் போய் இது ஏகப்பட்ட பைசா போய் இது போதி பரத்தடி ரியலைசேஷன் பாலே. அது மாதிரி அவர் சந்திரமண்டலத்துக்கு போன உடனே அவருக்கு வந்த ரியலைசேஷன் என்ன தெரியுமோ? சந்திரமண்டலத்துக்கு போய் இறங்கிட்டார். இறங்கி அங்கேருந்து பூமியை பார்த்தார். உடனே ஒரு ப்ரொக்ளமேஷன், த ப்ளூ பிளானட் எர்த், திஸ் எர்த் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மூன். இதுக்காவா அவ்வளோ தூரம் போனேன்? ஏண்டாவா மகானுபாவா, இதுக்கு தான் அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு அந்த நாளில் பெரியவாள்லாம் சும்மாவா சொல்லி வச்சான். சும்மாவா சொல்லி வச்சான் மெனக்கட்டு. அதுக்காக அவ்வளோ தூரம். அமெரிக்காவில் ஒரு இடத்துல கிரவுண்டில் உட்காந்துட்டு 4 சயின்டிஸ்டாக டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. நிஜமாகவே நடந்த விஷயம் அது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கொண்டிருக்கார், ஒரு 7-8 பேர். என்னென்ன சந்திரமண்டலம் எப்படி போகிறது அது இதுன்னு. அங்கே ஒரு கூட்டுறவன், அந்த இடத்த கூட்டுறவன், அவன் ரெட் இண்டியன். அவன் அங்கேன்னு வந்தான். என்ன டிஸ்கஷன் நடக்கிறது அப்படின்னா, சந்திரமண்டலம் போகிறத பற்றி. ஓ ஏன்பா? இல்லை, அங்கே தான் எங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்லாம் இருக்கா. அவன் சொல்கிறான், அங்கே தான் என்னோடய மூதாதையர்கள்லாம் இருக்கா. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? என்ன ஹெல்ப்பு? அங்கே என்னோடய மூதாதையர்கள்லாம் பார்த்தேன்னா நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதை கொடுக்குறேன். இங்கே நான் கொடுக்குறேன்ப்பா. ஒரு லெட்டர் எழுதினா அதை மெனக்கட்டு அவன் பாஷையில், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும் இருந்தாலும் அவன் பாஷையில் எழுதுறான். ஸோ தட் இவாள்லாம் படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அந்த ரெட் இண்டியன் லாங்குவேஜ் தெரிஞ்சவா யாரையோ கூப்பிட்டு, நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு க்யூரியாசிட்டி, என்ன இருக்குன்னு சொல்லுப்பா. உடனே அவன் படித்து சொன்னான், சந்திரமண்டலத்துக்கு 4 வெள்ளக்காரன் வருவான், அவனை நம்பாத. இங்கே அமெரிக்காவில் புகுந்து எங்கள் எல்லாரையும் குட்டிச்சராகிட்டான், அங்கே அடுத்தது ஒன்றை குட்டிச்சராக வந்துட்டுருக்கான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு இருக்கான் லெட்டரில். இப்போ என்னத்துக்கு சூரிய மண்டலத்துக்கு போகிறது? இங்கேருந்து பறந்து தேமேன்னு இந்த நிஷாகரோட சத்சங்கத்திலே இருந்திருக்கக்கூடாதோ? எங்கேயோ கிளம்பி அடி வாங்கி இங்கே கீழே கிடக்கு. என்னத்த பண்ண? நிஷாகரை சமாதானப்படுத்துகிறார், எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணி கவலைப்படாத, நீங்கள் இருந்துன்று. ஏன்னா அவன் பிராணத்தியாகம் பண்ணுவேன் அது இதுன்னா. அவனை பார்த்து சொன்னார், நீ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஒரு வாக்கு சகாயம் பண்ணுவ. வெறும் வாக்கு சகாயத்தினாலும் உனக்கு ரக்க துளுத்துடும் அப்படின்னு நிஷாகரர் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். எதிர்ச்சியாக நான் இங்கே விழுந்து நிஷாகர தரிசனம் பண்ண வர சமயத்தில் அவர் மகாபிரஸ்தானம் பண்ணிட்டு இருந்தார், பிரம்மலோகம் போயிட்டு இருந்தார். கிளம்பிட்டார் அவர். நான் அதுக்கப்புறம் இங்கே காத்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆகாச மார்க்கமாக ஒரு பெண்மணியை ஒரு ராட்சசன் கொண்டு போகிறத பார்த்தேன். அந்த ஏனோ ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி இருந்தது அந்த காட்சி. மேலேந்து அவள் கதறினா, சீதே, ராமா, லக்ஷ்மணா அப்படின்னு கதறினா. அப்போ தான் எனக்கு ராமான்னு கதறாளே, ஆஹா இது ராம பத்னியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். இப்போது உங்ககிட்டக்கெல்லாம் சொல்கிறேன், கொண்டு போன ராட்சசன் ராவணன் தான். இங்கேருந்து 100 யோஜனை தூரத்தில் லங்கான்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கே இருக்கான் அவன். அங்கே தான் சீதாதேவியை கட்டாயம் வச்சிருக்கான். அவனை நான் பார்த்தேன், சீதம்மாவையும் பார்த்தேன், நீங்கள் தேடின்னு வர சீதம்மாவை நான் பார்த்தேன் அப்படின்னு ஜடாயு சொன்னாரோ இல்லையோ,
சம்பாதி சொன்னாரோ இல்லையோ அவருடைய இறக்கைகள் துளிர்த்தன. ஆஹா, இதுவே சுப சூச்சனை. இதுக்கு அடுத்தது நடக்க போகிறது நீங்கள் பண்ணுற சீதா தரிசனம் தான். எனக்கு ரெக்கையெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆறுது, பறந்து பார்க்குறேன் கொஞ்சம் அப்படின்னு நான் சம்பாதி அப்படியே நேராக பறந்து அப்படி ஆகாசத்துக்கு போனோம். அங்கேன்னு சொன்னால் வானரர்களே சந்தேகமே இல்லை, நான் இன்னைக்கு பார்த்தேனே ஒரு பெண்மணியை ராமா லக்ஷ்மணான் கத்தினாலே அவோ அங்கே லங்கையில் தான் இருக்கா. நல்லபடியாக எல்லாரும் பார்த்து ராம கைங்கரியம் பண்ணுங்கோ, ஜெய் சீதாராம் அப்படின்னு தான் கிளம்பி போயிட்டான் சம்பாதி. வானராளுக்கெல்லாம் வந்ததே பார்க்கணும் சந்தோஷம். எல்லாரும் வாழை எடுத்து தரையில் அடிச்சா, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சா. சீதாதேவி கிட்டக்க இருக்கோம் நம்மளாம், எல்லாரும் ஆனந்தமாக குதிக்கிறா. சீதாராம் ஜெய் சீதாராம், ஜானகி ரமணா ஜெய ஜெய ராம். சீதாராம் ஜெய் சீதாராம், ஜானகி ரமணா ஜெய ஜெய ராம். சீதாராம் ஜெய் சீதாராம், ஜானகி ரமணா ஜெய ஜெய ராம் என்று அத்தனை பேரும் குதிக்கிறா. இங்கே வயசானவர் ஒருத்தர் இருந்தார், ஜாம்பவான். சத்தம் போடாதீங்கடா, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. குதிக்கிறேளே, யார் 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்ட போறேள்? அத்தனை பேரும் கப்சிப். ஒருத்தன் வாயை திறக்கல. அங்கதன் மனசில் நினச்சான், இவர் ஏன் நடுவில் இப்படி பூந்து எதையோ கேட்குறார், இவர் கேட்குற மாதிரி கேட்டால் அவள் வாயெல்லாம் திறக்க மாட்டா. இந்த ஜென்ரேஷன் புரியாதவருக்கு, இது கொஞ்சம் வேறு ஜென்ரேஷன், இவாள்கிட்ட கேட்க வேண்டிய முறை வேற, நான் கேட்குறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கதன் உடனே அந்த வானராளை பார்த்து, யார் யாரால் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே கஜன் அப்படின்னு ஒரு வானரன் எழுந்துட்டு சொன்னால், என்னால் 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும். கவாட்சன் ஒரு வானரன் சொன்னால், என்னால் 20 யோஜனை தூரம் தாண்ட முடியும். கவயன் ஒரு வானரன் சொன்னால், என்னால் 30 யோஜனை தூரம் தாண்ட முடியும். சரபன் ஒரு வானரன் சொன்னால், என்னால் 40 யோஜனை தூரம் தாண்ட முடியும். கந்தமாதனன் ஒரு வானரன் சொன்னால், சரபன் 40 யோஜனை, என்னால் 50 யோஜனை தூரமே தாண்ட முடியும். பனசன் ஒரு வானரன் சொன்னால், என்னால் 60 யோஜனை தூரம் தாண்ட முடியும். மைந்தன் சொன்னால் 70 யோஜனை தூரம் தாண்ட முடியும். திவிதன் சொன்னால், என்னால் 80 யோஜனை தூரம் தாண்ட முடியும். ஜாம்பவான் பார்க்குறார், அட போங்கடா, என்னதுடா அது, வெறும்னு 10 20 என்ன கணக்குடா இது? நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது சாட்சாத்து திரிவிக்ரம சுவாமியையே பிரதட்சணம் பண்ணேன். சும்மா பிரதட்சணம் பண்ணல, நான் பிஹெச்டி பண்ணுற காலம் அது. சின்ன வயசு, ரொம்ப யங்கு. பிரம்மா தான் என் கைடு. அவர் என்ன பண்ணார், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓஷதிக்கும் ஒரு சாம்பிள் எடுத்துன்னு சொன்னார். அதுக்காக பூமி முழுக்க சுற்றி சாம்பிள் எடுத்துன்னு போய் பிரம்மாட்ட சப்மிட் பண்ணேன். திருப்தி அடையலை அவர், இன்னும் டேட்டா எக்ஸாஸ்ட் ஆகலை அப்படின்னு விட்டார். அதனால 2nd டைம் 3rd டைம் 4th டைம் அது மாதிரி 21 முறை ஓஷதிகளோட சாம்பிளை எடுத்தவன்னா அப்புறம் தான் எங்கள் கைடு திருப்தி ஆனார். அப்படிலாம் பிஹெச்டி பண்ணவங்கடா நாங்கள்லாம். நீ என்னவோ 10 யோஜனை 20 யோஜனை. உடனே அங்கே ஒரு வாண்டு வானரன் தானா, சும்மா நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார் அந்த தாத்தா. எப்பயாவது எங்கேயாவது இவரை லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறேன் பார் அப்படின்னுட்டு, இப்போ நல்ல சான்ஸ்ன்னு எழுந்துண்டு அப்படின்னா, தேவரீரே லங்கைக்கு பொன்னடி சாத்தலாமே, அடியோன்களை பிரேரணை பண்ணுறதுக்கு காரணம் என்னவோ அப்படின்னு. அடப்போட உட்கார், இதெல்லாம் வயசாகிடுத்து. இப்போது நான் சின்னப்போ சொன்னேன். சின்னப்போங்கிறதே அந்த ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அது. அப்போ சொன்னேன், இப்போ இல்லை, இப்போ என்னால் முடியாது. ஆனால் இப்போ கூட ஒரு 90 யோஜனை தூரம் தாண்ட முடியும் என்னால், ஜாம்பவான் சொல்கிறார். அங்கதன் சொன்னார், என்னால் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும். 100 யோஜனை தூரம் தாண்ட முடியுமா? இருங்க உட்காருங்க. 100 யோஜனும் தாண்டுவேனே தவிர என்னால் திரும்பி வர முடியாது, போன உடனே எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு அங்கதன் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே அங்கதனை தடுத்துட்டார் ஜாம்பவான். நீங்கள் சுவாமி, நீங்கள் தலைவர், இங்கே பிரபு, நீங்கள் தான் மற்றவாளை ஆக்கிய பண்ணமே தவிர நீங்கள் தாண்டேன்லாம் கிளம்பு, நாங்கள்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னார் ஜாம்பவான் அங்கதனை பார்த்து.
அப்படி சொன்னாரோ இல்லையோ ஜாம்பவான், பேசாமல் இருக்க வேண்டியதானே. அங்கே தான் அதுக்கு மேலே என்னாலேயே முடியாதுன்னு வேற யாரால முடியும்? அதனால மறுபடியும் காரியம் பிராயோபவேசனம், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். அட போயா உண்ணாவிரதம், சும்மா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பார், தாண்டறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். நம்மளாம் இவ்வளோ யோஜனை அவ்வளோ யோஜனை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் வெறும் வாய்ப்பந்தல். நிஜமாவே தாண்ட போகிறவர் ஒன்றுமே சொல்லாமல் ஏகாந்தமாக அங்கே உட்காந்துட்டு இந்த சமுத்திரத்தோட ஜெனித்தையும் ஹாரைசானையும் பார்த்துட்டு இருக்கார். எதுக்குன்னு, எப்படி தாண்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கார் அவர். அவரை கவனிச்சியா? ததப் பிரதீதம் பிளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தம் ஆசிரித்யே சுகோபவிஷ்டம் சஞ்சோதயாமாச ஹரிப்ரவீரஹ ஹரிப்ரவீரம் ஹனுமந்தமேவ அநேக சதசாஹஸ்ரீம் விஷண்ணாம் ஹரிவாகினீம். இப்படி ஆயிரக்கணக்கான வானரர்கள் ஒரு மாதிரி கிளேசத்தை அடைஞ்சிருக்கும் பொழுது அவளெல்லாம் சமாதானப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஜாம்பவான் நேர ஹனுமானிடத்தில் அழைச்சிட்டு வந்தார். ஹனுமானுடைய மகிமைகளெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் ஜாம்பவான். சிறு வயசில் வாயு பகவானுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, பிறந்த உடனேயே பழம்னு நினச்சிட்டு சூரிய பகவானை நோக்கி விழுங்குறேன்னு தாவின குழந்தை இந்த குழந்தை. அப்பொழுது வஜ்ராயுதத்தினால இந்திரன் அடிக்க அந்த தாடையில் அடிபட்டு அதனால ஹனுமான், ஹனுன்னா தாடைன்னு அர்த்தம், அது புஷ்டியாக இருக்கிறதுனால ஹனுமான்கிற பெயர். வஜ்ராயுதத்தினுடைய சின்னம் இருக்கிறதுனால அழகாக இருக்கும், அது வீர சின்னம், அதனால ஹனுமான் என்று பெயர். எப்படி தான் உங்களுக்கு ஹனுமான்கிற திருநாமம் வந்தது? கருட பகவானுடைய பட்சங்களில் என்ன பலமோ, அது ரெக்கைகளில் என்ன பலமோ, அது உங்களுடைய புஜபலமாக இருக்குது. நீங்கள் ஹரிராஜனான சுக்ரீவ மகாராஜருக்கு ஈடானவர், ராமலட்சுமணர்களுக்கு ஈடான பிரபாவம் உடையவர். கருட பகவான், வாயு பகவான், மாருதி, இவா 3 பேரால் தான் சில காரியங்களை செய்ய முடியும். 100 யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டி நீங்கள் போய் எங்கள் எல்லாருக்கும் பிராணனை கொடுக்க வந்தவர். அதனால் நீங்களே கிளம்புங்கள்னு ஜாம்பவான் சொல்ல, அவ்வளவு பிரபாவத்தை கேட்ட உடனேயும் கூட ஆஞ்சநேய சுவாமி ஜாம்பவானை விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். எல்லா வானராலையும் பார்த்து அஞ்சலி பண்ணார். அப்புறம் இப்படி பார்த்தார், மெல்ல சுற்றி பார்த்தார். என்ன பார்த்துட்டே இருக்காரேன்னு பார்த்தாவா. அப்புறம் சொன்னார், நேயம் மம மகி வேகம் லங்கனே தாரயிஷ்யதி. இப்போ நான் 100 யோஜனை தூரமும் தாண்டறதுக்கு ஒரு வேகத்தை கலப்ப போகிறேன். அந்த வேகத்தை தாங்கிறதுக்கான லேண்டு இல்லை இங்கே. இதுதான் ஆரம்பம். அதாவது ஏர்போர்ட் கட்டணும்னா கூட ஒரு இடம் வேணும், அதை சொல்கிறார் அவர். அதை சூஸ் பண்ணுறாரு இங்கே, அந்த எனர்ஜியை கலப்புறதுக்கு. அதனால ஒரு ஸ்திரமான இடம் தரணிதரனாக தான் இருப்பான். தரணிதரன்னா மலை, தரணின்னா பூமி. பூமியை தரிக்கிறதுனால மலைக்கு தரணிதரன்னு பேர். பூமியே மலை தரிக்கிறதா? இது என்ன? இதெல்லாம் சாஸ்திர விஷயம். பூமி தானே மலையை தரிக்கிறதுன்னா, மலை எவ்வளோ பெருசு மேலே இருக்கோ அவ்வளோ பெருசு உள்ளேயும் இருக்குமா. உள்ளே இருக்கிற மலை பூமியை தரிக்கிறது அப்படிங்கிறது இங்கே கணக்கு. அதாவது ஹிமாலயம் எவ்வளோ பெருசு மேலே இருக்கோ அவ்வளோ பெருசு ஹிமாலயம் உள்ளே இருக்கும். நினச்சி பாருங்க கொஞ்சம். அப்படி இருந்தால் தான் மேலே இருக்கிற ஹிமாலயம் நிற்கும். ஒரு சாதாரண வீட்டுக்கே அடித்தளம் போடுறோம் இல்லையா, ஒரு ஹிமாலயம் மேலே இப்படி எழணும்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கணும் அது. அப்போது மகேந்திர மலை என் வேகத்தை தாங்கும். ஏஷு வேகம் கரிஷ்யாமி. அப்பா, இந்த மலை சிகரங்களில் என்னுடைய வேகத்தை காட்டுகிறேன் அப்படின்னு அந்த மலை மேலே ஏறினார். மலை மேலே ஏறி மட்டான்னு வளர்ந்தாரே பார்க்கணும். மலைக்கு மேலே மலையா வானலாவி விஸ்வரூபமாக வளர்றார் ஆஞ்சநேய சுவாமி. கீழேந்து வானரால் எல்லாரும் பார்க்குறா. அவளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வந்துருத்து. எல்லாருக்கும் கட்டாயமாக காரியத்தை சாதிச்சுடுவார் அசாத்திய சாதக சுவாமின்னு. கிம் அசாத்தியம் தவ பிரபோ அப்படின்னு வானரால்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்படி ஆச்சரியமாக எழுந்து நிற்கிற அந்த ஆஞ்சநேய சுவாமி வேகத்தை தானே கலப்ப போகிறேன்னு சொல்லவும் சொல்லியிருக்கார். வேகத்தை கலப்பணும் தானே மேலே போயிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது பயங்கரமான வேகத்தை கலப்ப போகிறார். இப்போ ஃப்ளைட்டு கிளம்பும்பொழுது எவ்வளோ சத்தம் போடும், எவ்வளோ எனர்ஜியை கலப்போம். அந்த வேகத்தை கலப்ப போகிறாருன்னு வானரால்லாம் கீனாக இருக்கும் பொழுது இங்கே வால்மீகி சொல்கிறார், அப்படியே வேகத்தை குறைச்சுட்டார்.
சவேகவான். சவேகவான் முதல் வார்த்தை. வேகவான்னா நல்ல வேகம் உடையவர். அடுத்த வார்த்தை வேக சமாஹிதாத்மா. வேகம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டார், வேகம் எல்லாத்தையும் சமணம் பண்ணிவிட்டார் அப்படின்னு. வேகத்தை சமணம் பண்ணுறதுக்கு வேகவான்கிற பதம் வந்து விழுறது. ஒவ்வொன்றுத்துக்கும் தாத்பரியம் இருக்குது. வேகவான்னா வேகத்தை உடையவர்னு மட்டும் அர்த்தம் இல்லை. வத்து பிரத்யயத்துக்கு வேகத்தோட மாஸ்டரி உடையவர்னு அர்த்தம். வேகத்தை எப்போ கலப்பணும், வேகத்தை எப்போ அடக்கணும், வேகத்தை எப்போ சமணம் பண்ணணும், அதில் மாஸ்டரி. நிறைய பேருக்கு அந்த மாஸ்டரி இல்லாதனால தான் திண்டாடின்னு இருக்கா. அந்த மாஸ்டரி உடையவர் அப்படிங்கிறதுனால வேகவான் அப்படின்னு. கர்மாவுக்கு அப்பால்பட்டவா ஞானிகள்னு சொல்லுவா வேதாந்தத்தில். ஒரு பெரியவர்கிட்ட நான் கேட்டேன், கிரியாவான்னு வரதே உபனிஷத்துலன்னு கேட்டேன். முண்டகோபனிஷத்தில் ஞானியை பற்றி வரும்பொழுது ஆத்மக்ரீடா ஆத்மரதிகி கிரியாவானு, கிரியாவானுன்னு வரதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்ன, கிரியாவான கர்மாவை உடையவன் அர்த்தம் இல்லை, கர்மாவின் இடத்துல மாஸ்டரி உடையவன் அர்த்தம். அது மாதிரி வேகவான், வேகத்தில் மாஸ்டரி உடையவர். வேகத்தில் மாஸ்டரி உடையவர்னா எப்போ வேகத்தை வேணுமோ எடுத்துப்பார், எப்போ வேகம் வேணாமோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார் அப்படின்னு. வேகவான். இப்போ என்னென்ன வேகத்தை சமணம் பண்ணிவிட்டார். வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீரஹா பரவீரஹந்தா மனசமாதாயே. தன்னுடைய எண்ண அலைகள் எல்லாத்தையும் ஓயச் செய்தார். அத்தனையும் சமணமாயிடுது. சமணமாகி அது என்னென்ன அப்படியே பரம பாவுக்கர். அதனால் அந்த பாவத்தில் முழுகிட்டார். மகானுபாவா மனசமாதாயே மகானுபாவா. அந்த ஆழ்ந்த பாவத்தில் முழுகிட்டார். அவருடைய சரீரத்தில் உள்ள வேகம் கூட போயிடுது, எல்லாம் சமணமாயிடுது. ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி. மனசுனால முதல்ல லங்கையை அடைஞ்சார் என்று இப்படிப்பட்ட அத்தியந்த சாந்தியில் ஓஞ்சுட்டார் என்று கிஷ்கிந்தாகாண்டம் பூர்த்தி ஆறுது. சுந்தரகாண்டம் ஆரம்பம் அடுத்தது என்னென்ன, இயேஷ. இயேஷங்கிறது இம்பல்ஷன். அதாவது அந்த ஆழ்ந்த சாந்தியிலேருந்து, அந்த அத்தியந்த அமைதியிலேருந்து ஒரு வேகத்தை கலப்பினார் அப்படின்னு அடுத்தது ஆரம்பம். அதுதான் அடுத்தது சுந்தரகாண்டம். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்சனஹா இயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. ஜெய் போலோ வீர தீர சூர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமிக்கு. நாளைக்கு சுந்தரகாண்டம்.